வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அதீதன். இப்பொழுது நாங்கள் யாழ் சுதுமலை முருகன் கோயிலில் தான் நிற்கிறோம். அங்கே எப்படி சொக்கட்டான்பானை பயங்கர மழையிலும் இந்த சொக்கட்டாம்பானை எப்படி எரித்தார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த சிறு பருவத்தில் இருந்திருப்போம். இந்த பருவத்தில் எவ்வளோ ஒரு எங்களுக்கு இன்ப துன்பமே எதுவுமே தெரியாது. அப்படியே விளையாட்டு தான் முக்கியமாக இருக்குது. இவர்களை பார்க்கக்குள்ளே பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பழைய கால நினைவுகள் வருது. இதில் எப்படி சொல்கிறது, எந்த சிந்தனையுமே இருக்காது. விளையாட்டு மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அடுத்த நேரம் என்ன செய்ய போகிறோம், முளைக்கணுமோ அப்படின்ற ஒரு சிந்தனையுமே இருக்காது. எங்களோட சந்தோஷமான தருணங்கள்லாம் ஞாபகம் வரும். பாருங்கள், அவர் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், ஒரு மனக்கவலை எதுவும் இல்லை, சந்தோஷமாக விளையாடுறார்கள். அந்த இதை கொளுத்தி எவ்வளோ ஒரு சந்தோஷமாக விளையாடுறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கும் நீங்களும் சின்னல இப்படியான விஷயங்கள் செய்திருப்பீங்கள். அது உங்களுக்கும் ஞாபகம் பெறும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இது சொக்கட்டான் பானை இடிக்க முதல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இடிக்க முதல் அந்த வளாகம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இது பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்க தெரியல. அந்த சிறுவர்கள் எல்லாம் கொளுத்தின பிறகு அதுக்கு பிறகு சரியான மழை பெய்யுது, பயங்கர மழை பெய்யுது. அந்த மழைக்குள்ளே இது நடந்திருக்கு. முருகன் வழி வீதி எல்லாம் சுற்றி நிற்கிறார். இந்த காட்சி நல்லா இருக்குது பார்க்க. சுற்றி அவர் முன்னுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் இந்த சொக்கட்டாம்பானையை கொளுத்தி வைப்போம். பாருங்கள், அப்படியே தொடர்ந்து பாருங்கள் என்ன மாதிரி பண்ணி சொல்லி பாருங்கள். கும்பிடுற ஆக்களை விட, கோயில் கும்பிட்ற ஆக்களை விட ஃபோன் வீடியோ எடுக்கிறாக்கெல்லாம் கூடவே இருக்குது. யூடியூபர்ஸ் மாரும் யூடியூபர்ஸ் மாரும் அடிக்கணும் தான். மற்றது சும்மா நிற்கிறாக்களும் அடிக்கணும். வீடியோ எடுக்கிறாக்கெல்லாம் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இது இப்போ சொக்கட்டாம்பானை அங்கே தீ வைக்கிறதுக்காக இப்போ இங்கே இருந்து அந்த ஒரு கம்பி ஒன்றில் கட்டித்தான் அது அப்படியே போகும். அங்கே அந்த தீ அங்கே போகும். சொக்கட்டாம்பானையில் போய் தீ வைப்படும். மழை என்றபடியாக குடியை பிடிச்சோன்னு நிற்கணும். பெரும் சிரமத்துக்கு மத்தியில் தான் செய்யணும். ஆனால் எரியுது இல்லை, மழையும் பெய்தோன்று இருக்குல்ல, அது எரியுது இல்லை. பெரும் சிரமப்பட்டோன்னு நிற்கணும். அதை எரிய வைப்பதற்காக சிரமப்பட்டோன்னு நிற்கணும். வீக்கில் வானங்கள் இடைக்கிட முடியும். சரியான மழை பெய்யுது. உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஸ்க்ரீனில் தெரியல, மழை பயங்கர மழை பெய்யுது. இப்போ நார்மல் மழைன்னு நினைக்கிறாங்க, பயங்கரமான மழை பெய்யுது. அந்த பயங்கரமான மழைக்குள்ளே தான் இப்போ சொக்கட்டான்பானை பார்க்க போகிறீங்க நீங்கள். ஐயர் போய் சொக்கட்டான்பானை எல்லாத்தையும் சுற்றி கொண்டு வந்துட்டார். ஆனால் இங்கே மழை காரணமாக கொஞ்சம் கஷ்டப்படினோம். அந்த தீயை மூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படினோம். போய் அப்புறம் திருப்ப அடுத்த தீ கொண்டு போயினோம். திருப்ப ரை பண்ணினோம். இப்போ அந்த தீ என்ன மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்காக அவைக்கு எவ்வளோ தூரம் போயிலுமோ அவ்வளோ தூரத்துக்கு உடைய கொண்டு போகணும். அங்கால அவைக்கு கிட்டாது. இடத்துல அணை இருக்குது சொக்கட்டாம்மா. அந்த பாருங்க போகுது தீ போய் நூந்துட்டு கிட்டா போய் நூந்துட்டது. இனி மறுபடியும் திருப்ப கொளுத்துவோம். சரி, 2வது முறை கொளுத்தி போகிற தீ போய் கொண்டிருக்கு பாருங்க. அது சக்ஸஸாக முடிஞ்சு. அது போய் அங்கே சொக்கட்டாம்பானை அடியில் அவடத்தல்ல எங்கே தீ பற்ற வைக்கணுமோ அவடத்தல்ல வச்சுட்டு டக்குன்னு திரும்புது. அந்த அருந்து போச்சு, கம்பி அருந்தபடியால் அந்த தீ திரும்பி வருது.
அந்த கொஞ்சம் சின்ன இடம் வந்து எரியுது அங்கேயும் சொக்கட்டாம்பானையில் தெரியுமா நீங்கள் சிறிதள ஒளியாக தெரியுது. அது வந்து சொக்கட்டாம்பானையில் நோமெல்லாம் பார்த்துட்டு போய் டக்குன்னு திரும்பி வந்துட்டு அவடத்தல்ல வச்சுட்டு வந்துட்டு அந்த நூல் அறந்து வச்சு அந்த கம்பி அறந்த வழியாக திருப்ப வந்துட்டு அதை வந்து இப்போ கம்பியால் வந்து திருப்ப தள்ளி கொண்டு போய் அங்கே இதாண்ட போயிடும். இப்போ கம்பி தான் கொண்டு வந்து திருப்ப தண்டிக்கணும். சொக்கட்டாம்பானை பாருங்க சரியான மழை பெய்யுது, பயங்கர மழை பெய்யுதா. அப்படின்னு பாருங்கள் எப்படி எரியுதுன்னு சொல்லி இந்த வீரியத்தை குறைக்காமல் வந்து சொக்கட்டாம்பானை வந்து எரியுது. நிறைய பேர் வந்து நின்றா மழை, ஆனால் மழைன்னு மோடி இல்லை, எல்லோரும் கோயிலுக்குள்ளே சைட்டில் இருந்து பார்த்து வந்துருக்காங்க. அதோட வந்து ஈக்கிள் வானத்தை வந்து கொளுத்தி இருக்குது, பார்க்குற நல்ல அழகாக இருக்குது. சரியான மழை, நார்மல் மழை நினைக்காங்க, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியலை. சரியான மழை பெய்யுது, இரவும் தானே அதனால் மழை பெய்யுறா தெரியலை. சரியான மழை பெய்யுது. மழைக்குள்ளே இந்த வீரியம் வந்து கொஞ்சம் கூட குறையில்லையா, இன்னும் கூட எரிகிற மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய பேர் கேட்டது எரியுமா மழைக்குள்ளே எரியாது அதெல்லாம் காய்ச்சி ஒன்றுண்டவை. பாருங்கள் அது கொஞ்சம் கூட இதுண்டாமல் அப்படியே நல்லா தான் எரியுது. காணொலியில் அவதானித்தீங்களோ தெரியாது, சின்னாக்களை விடலாம், பெரியாக்களை விட சின்னாக்களின் குரல்லாம் பாருங்க அதிகமாக கேட்டோன்றிருக்கு. அவங்க தான் கூட முன்னுக்கு நின்று என்ஜாய் பண்ணிக்கொண்டு கதைச்சி கொண்டு சந்தோஷமாகிக்கொண்டு சந்தோஷத்தில் நிற்கணும் எல்லோரும். பெரியாக்கள் கதைக்கிறத விட பாருங்கள் அவையின் குரல்லாம் கூட கேட்குது. என்ன செய்யும் தம்பி? மழை வராது.
சின்ன வயதில் நாங்களும் இப்படி தான் எப்போட இந்த கோயில் கொடியேறும் அப்போ நாங்கள் அங்கே போய் ஓடி திரிஞ்சு விளையாடுவோம் என்று மனையில் தான் இருப்போம். கோயில் கொடியேறி திருவிழாக்கள் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் எங்களோட பகுதியில் அண்மையில் உள்ள கோயில்களில் திருவிழாக்கள் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் என்ன செய்வோம், அப்போ லஸ்பீக்கர் அடி போடினோம், ஓடி திரிஞ்சு விளையாடுவோம். ஒரே இதே விளையாட தான் இருக்கும். கார்த்திகை திருவிழாக்கெல்லாம் இன்னும் தேங்காய் அடைச்சி சாப்பிட்றது, ஒவ்வொரு ஊராக திரிஞ்சு பார்க்குறது, அது ஒரு குழுவமாக இருக்கும். ஒரு வெளிச்சமாக இருக்குதுல அந்தாண்டு வந்து நாங்கள் 11-12 மணி வரையும் ஏரியாவை சுற்றி திரியும். அப்போ அந்த ஞாபகங்கள் உங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாக்கள் கொம்மண்டியில் வந்து சொல்லுங்க. அது ஒரு சந்தோஷமான இது, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்த யோசனையுமே இல்லாமல் திருவிழான்னா அந்த திருவிழாவில் ஓடி திரிஞ்சு அங்கே நண்பர்களை சந்தித்து கதைக்கிறது, அவையோடு திரிஞ்சு விளையாடுறது, அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் எல்லோருடைய வாழ்வில் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் அந்த பழைய ஞாபகங்கள் வந்து வந்திருக்கும். இப்போ வெளிநாட்டில் நிற்கிறவர்களுக்கு தான் இன்னும் அதிகமாக வரும். நானும் வெளிநாட்டில் நின்று வந்த ஆண்ட வழியாக இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். என்ன இதில் நாங்கள் வெளிநாட்டில் நின்று இது பார்க்கக்குள்ளே நாங்கள் எங்களோட ஏரியாவுக்குள்ளே நிற்கிற மாதிரி, எங்களோட ஊரில் நிற்கிற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றும். இப்போ இதை பார்க்கக்குள்ள எங்களோட ஊரில் நின்று பார்க்குற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷமாக இருந்த நண்பர்கள் உறவுகள் வந்து நீங்கள் சொல்லலாம் கொமெண்டில் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து அப்படி உங்களோட பழைய ஞாபகங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பழைய ஞாபகங்கள், ஒரு மனிதனுக்கும் பழைய ஞாபகம், சின்னல இருந்த ஞாபகத்தை மாதிரி அதை மீட்டு பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எத்தனை கோடி இருந்தாலும் அந்த சந்தோஷம், நாங்கள் சின்னனில் எப்படி இருந்து நாங்கள்ன்றதை மீட்டு பார்க்குற சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் உங்கள் அதீதன். நன்றி, வணக்கம்.